மார்பிள் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பவுலில் முட்டை எடுத்துக்கிறேன். அதே பவுலில் ஆயிலும் எடுத்துக்கிறேன். அதே பவுலில் மில்க்கும் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதே பவுலில் சர்க்கரை, பொடி பண்ண சர்க்கரையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் தனியாக மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு பேக்கிங் சோடா, ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடரு, பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு ஒரு போர்ஷனாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 போர்ஷனாக அதை பிரிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வெனிலா எசன்ஸ் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஊற்றிக்கலாம். 2 போர்ஷனாக பிரிச்சுட்டு ஒரு போர்ஷன் இந்த ஒயிட்டாகவே வச்சுக்கலாம் வெனிலாக்காக. இன்னொரு போர்ஷனில் கோகோ பவுட்ரு கொஞ்சம் வாட்டர் இல்லை மில்க்கை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த நம்ம பிரித்து வச்ச அந்த போர்ஷனில் போட்டுக்கலாம். போட்டுட்டு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம பிரித்து வச்சுருக்கோம்ல, அதில் வெனிலா பேட்ச் ஒரு சைடாக போட்டு நீங்கள் எப்படி போடனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே சாக்லேட் அந்த கோகோ பவுடர் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே அதையும் திருப்பி வெனிலாது, அதுக்கு மேலே சாக்கோ இது போட்டு நல்லா நான் கொஞ்சம் மீந்துச்சுன்னு சொல்லிட்டு கப் கேக்லேயும் போட்டிருந்தேன். போட்டுட்டு இப்போ ஓவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். 180 டிகிரியில் 18 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளே பேக்கிங் ட்ரே வச்சு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் அழகாக பஃபியான மார்பிள்ஸ் கேக் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் டீஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி பார்த்தா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா செம்ம டேஸ்ட்டாக சாஃப்டாக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பீஸாக போட்டுட்டு பார்த்தா நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஈஸியாக வீட்லேயே இனிமேல் நம்ம செஞ்சுக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக வந்துருந்தது. அப்புறம் நான் கப் கேக் பண்ணியிருந்தேன்ல, அதையும் எடுத்தேன், டீஃபோல்ட் பண்ணி பார்த்தேன். அதுவுமே நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.